ஓபிஎஸ் அவர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். துரோகம் ஒரு நாள் வீழும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்களா? அவர் இபிஎஸ் சொல்ல வராரா? அல்லது யார சொல்ல வரார்? அவர்தான் நீங்க கேட்கணும். துரோகம் ஒரு நாள் வீழும் அப்படிங்கிறார். அது யாரு? அந்த துரோகத்தை செஞ்சவங்க யாருன்னு கேட்கணும். அவர்தான் கேட்கணும். ஆனா இந்த நன்றி கெட்டவர்களோ துரோகிகளோ என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கும் தகுதி இல்லை. எங்களை பார்த்தவர்கள் சொன்னால் நாங்கள் அப்படிப்பட்டவர்களும் அல்ல. காரணம், அதாவது நன்றி கெட்டவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? யார் யாருக்கு நன்றியாக இருக்க வேண்டும்? இவர் இந்த இயக்கத்திலே இருந்தவர், இந்த இயக்கத்துடைய தலைமைக்கு இவர்தானே நன்றியாக இருந்திருக்க வேண்டும். நன்றி கெட்டவர் என்று சொன்னால் யாரை சொல்லுவது? எனவே துரோகம் என்று சொன்னால் யார் துரோகம்? இரட்டைலையை எதிர்த்து போட்டியிடுவது துரோகம் இல்லையா? நான் கேட்கிறேன், இரட்டைலையை எதிர்த்து இந்த இயக்கத்திற்கு மாறாக தேர்தலில் போட்டியிட்டால் இது என்ன துரோகம் இல்லாமல் வேறு என்ன சொல்ல